யூ நிறைய பேர் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் 4 மாடு வச்சுருக்குறோங்க, இவ்வளோ லாபம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் எப்படியோங்க, எங்களுக்கு வந்து மாடே ஒத்துக்கலிங்க. மாட்டுகளுக்கு வந்து தவிடு வச்சு மேவு வாங்கி அது நிறைய வேலை செஞ்சு அதுக்கேற்ற கடைசிக்கு கூலியும் கூட கிடைக்கிறது இல்லைங்க. நம்ம பாடுபடுற கூலியும் கூட கிடைக்கிறது இல்லைங்க. நம்ம கை காசும் போட வேண்டியதாக இருக்குதுங்க. இங்கிருந்தால் அது வாங்கி அதை கடனை வாங்கி தவிடு வாங்கி வைக்கிற நிலைமையெல்லாம் வந்துடுதுங்க. ஏதாவது மாட்டுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் காய்ச்சலெல்லாம் வந்ததுன்னா ரொம்ப நிலமை வந்து மோசமாயிருங்க. அதனால் வந்து மாடுகளே நாங்கள் ஒரே மாடு வீட்டு செலவுக்களவாக வச்சுட்டுங்க கெடேரிக்கண்ணே வாங்கி மேய்ச்சிக்கிறதுங்க. 2 கெடேரிக்கன் வச்சுருக்குறோமுங்க. கெடேரிக்கண்ணில் என்ன ப்ளஸ்னால் அதுக்கு தவிடு வைக்க வேண்டியது இல்லைங்க. மேவு மட்டும் கரெக்டாக போட்டோம்னா போதும். தோப்புக்குள்ளே கட்டிட்டோம்னா அது பாட்டில் மேய்ஞ்சிக்குங்க. தோப்பையும் ஒரு கோட்டிலேருந்து நல்லா கரெக்டாக கட்டிட்டோம்னா நீட்டாக இப்போ மேய்ஞ்சு சுத்தம் பண்ணிடுமுங்க. தோப்புக்குள்ளே கசகசப்பும் இருக்காதுங்க. அதனால் வந்து அது வந்து செனையாகி கன்று போடுற பக்குவத்தில் கொடுத்துட்டோம்னா ஒரு அளவுக்கு லாபம் கிடைக்குங்க. அதாவது மாட்டில் வந்து நட்டமாகுதுன்னா கெடேரிக்கனில் வந்து பெருசாக லாபம் வராதுங்க. ஆனால் நட்டம் வராதுங்க. கண்டிப்பாக 100க்கு 100 நட்டம் வராதுங்க. கரெக்டாக நம்ம பக்குவமாக மேய்ச்சோம்னா சத்தூசி போட்டு பூச்சி மாத்திரையெல்லாம் கொடுத்து நல்லா வச்சுருந்தோம்னா கரெக்டாக அதுக்குண்டான பலன் கிடைக்குங்க. அதனால் வந்து நாங்கள் மாடு இல்லாமல் கெடேரிக்கன்னே மேய்ச்சி விற்றுக்கிறதுங்க. வீட்டுக்கு செலவுக்களவாக ஒரு 2 லிட்டர் கறக்கிற மாதிரி மட்டும் ஒரு மாடு வச்சுருக்குறோமுங்க. எப்படி லாபம் வருதுன்னு தெரியலிங்க மற்றவங்களுக்கெல்லாம். ஆனால் எங்களுக்கு வந்து மாடு மேய்ச்சா ரொம்ப நம்ம கை காசு போட்டு ரொம்ப நட்டமாகிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. அதனால தான் நாங்கள் கெடேரிக்கன்னே மேய்ச்சிக்கிறதுங்க.